நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. துதிக்கின்றோம் ஐயா, சர்வ வல்லவரே. துதிக்கின்றோம் ஐயா, நன்றி. எங்கள் அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் தெய்வமே, எல்லா தேசங்களும் சமாதானமாக வாழ, எல்லா தேசத்தின் தலைவரும் கர்த்தாவே தலைவர்களும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் பாதுகாக்கப்பட, ஒவ்வொரு கிராமங்களும் ஒவ்வொரு யூனியன் பிரதேசங்களும் எல்லா தேசங்களிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. நீதிமானரே, பாதுகாத்து வழி நடத்துங்க. தேசத்திற்கு தேசம் நல்ல பாதுகாப்பை தாங்க. விசேஷமாக உக்ரைனுக்கும் அந்த ரஷ்யாவுக்கு நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தை ஒரு முற்றுப்புள்ளி வைங்க ராஜா. அநேக நாட்களாக நடக்கிற ராஜா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த 2024ஆம் ஆண்டிலும் கூட, இந்த மார்ச் மாதத்திலும் கூட இதற்காக நாங்கள் செபிக்கின்றோம் ஆண்டவரை. தகப்பனே, அந்த யுத்தத்துக்கு ஒரு மாற்றத்தை தாங்க. அந்த யுத்தத்தில் ஒரு சந்தோஷத்தை, சமானத்தை தாங்க. அந்த யுத்தத்தில் தேவனுடைய நாமம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா அங்கு இறங்க வேண்டும் ஐயா. அதிகாரிக்கு நல்ல ஒரு ஐக்கியத்தை தாங்க, கிருபை தாங்க, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை தாங்க ராஜா. எங்களால் ஒன்றுமல்ல கர்த்தாவே, கர்த்தர் திட்டம் மட்டும் நிறைவேற வேண்டும். ஆம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. இலங்கையில் பஞ்சங்கள் ஓய வேண்டும், உணவு பஞ்சம் நீங்க வேண்டும், தேவையை சந்திங்க, பலப்படுத்துங்க ராஜா. எல்லாரும் வேலையை பார்த்து நல்ல வருமானத்தின் மூலமாக நன்மை செய்யப்பட்டவர்களாக, நன்மையினால் போஷிக்கப்பட்டவர்களாக, குடும்பங்களை, பிள்ளைகளை, பெற்றோரை, கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியத்தை தாங்க. தேசமெங்கும் செழிப்படைய வேண்டும் ஐயா. தேசத்தை ஆளை செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்த்தாவே அதிகாரிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஐயா. காவல்துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரி பாதுகாக்கப்பட வேண்டும். குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். காவல்துறை அதிகாரியுடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய இடங்களில் நல்ல பாதுகாப்பை தாங்க. தேவ திட்டங்கள் நிறைவேற வேண்டும். எங்களால் ஒன்றுமல்ல கர்த்தாவே. சிறியோர் முதல் பெரியோர் வரையிலும் தேவ கரம் ஆளுகை செம்மையாக செபிக்கின்றோம். எங்களால் ஒன்றுமல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. நீதிமானரே மை துதிக்கின்றோம். நித்தியத்துக்குரிய ராஜாவே மை துதிக்கின்றோம் ஐயா. வெள்ளப்படுத்துக முச்சியுடைய பொறுப்பாளர் சமர்ப்பிக்கின்றோம். உடைய விளையேற பெற்ற அன்பு தேசமெங்கும் உலகமெங்கும் எல்லா தேசத்திலும் நல்ல சமாதானத்தின் கிருபையும் பாதுகாப்பையும் தந்து, நல்ல மழை, நல்ல செழிப்பு, நல்ல கர்த்தாவே கனிகளை, கர்த்தாவே விவசாய பொருட்களை விவசாயம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களும் தேவ சமூகத்தில் பாதுகாக்கப்பட ராஜா. தேவநாம மகிமைப்பட, தேவ திட்டத்தை நீ நிறைவேற்றும்படியாக செபிக்கின்றோம். முற்றியுடைய பொறுப்பாளர் சமர்ப்பிக்கின்றோம். உடைய விளையேற பெற்ற அன்பு ஒவ்வொரு நிமிஷமும் காத்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நன்றி ராஜா. இரக்கத்தில் நல்ல எச்சமானமை துதிக்கின்றோம் ஐயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளின் செய்தியின் தலைப்பை நான் பார்க்கும் பொழுது அருமையான வசனத்தின் பிரகாரம், ஆவிக்குரிய சோதனைக்கு பின் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆவிக்குரிய சோதனைகள் வரத்தான் செய்யும். எல்லா மனுஷனுக்கும் எல்லா மனுஷனுக்கும் வரத்தான் செய்யும். ஆனால் ஒன்று நான் என்ன சொல்கிறேன்னா, ஆவிக்குரிய சோதனைகள் யோபு பக்தனுக்கு வந்துச்சு. ஆவிக்குரிய சோதனை அவருக்கு வந்ததுமே வேதத்தை விட்டு விலகினாரா, கர்த்தருடைய வசனத்தை விட்டு விலகினாரா, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் இருந்தாரா? கிடையாது. அவர் வேரூன்றி நிற்கப்பட்டார் என்ப அந்த சாட்சியை பார்க்கும். ஆண்டவரே, நாம் புடமிடப்பட்டதினால் உம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். நல்லா நினைச்சு பாருங்க. புடமிடப்பட்டது சாத்தானால. ஆண்டவர் அதை அனுமதிக்கார். யோபு ஒன்றுமே செய்ய முடியாது, யோபு நிச்சயமாக கர்த்தரை விட்டு விலக மாட்டான் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் காணப்பட்டுச்சு. அதனால் ஆண்டவர் அனுமதிச்சார். ஆனால் அந்த சூழ்நிலைமையிலும் கூட ஆவிக்குரிய சோதனையை பின்பாக எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார் யோபு, எப்படியெல்லாம் நீதிமான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், எப்படியெல்லாம் தீர்க்கதரிசி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இன்னும் வரக்கூடிய சோதனைகள் அநேகம் உண்டு. உங்கள் குடும்பத்தில் பார்க்குற உங்கள் குடும்பத்தில் கேட்டோம்னா, யார் வீட்டில் சோதனை இல்லைன்னு சொன்னால் யாருமே சொல்ல முடியாது. சோதனை, வேதனை, பாடு, நிந்தனை, போராட்டம் இருக்கத்தான் செய்யும். அப்படியே கிடையாது எங்கள் குடும்பத்தில் பிறந்திலிருந்துன்னு சொல்ல முடியவே முடியாது. எல்லாருக்கும் காலகட்டங்கள் வரும். ஆனால் அந்த சூழ்நிலைமையில் சோதனைகள் வரும் பொழுது அந்த சோதனைக்கு பின்பாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதை பார்க்கின்றோம். ஆனால் அந்த சோதனையை சகிப்பதற்கு தேவன் பலனை தருவார். அந்த சோதனை மத்தியிலும் கூட கர்த்தரை விட்டு விலகாத ஒரு ஜீவை நமக்கு காணப்பட வேண்டும். யோபு விலகவில்லை, கர்த்தரை விட்டு விலகவே இல்லை. யோபுடைய சரித்திரத்தை பார்க்கின்றோம். யோபு விலகலை. அநேக பரிசுத்தவான்களை பார்க்கும், விலகலை.
நெருக்கம் வரும்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை விட்டுறது, வசனத்தை விட்டுறது, பைபிளை விட்டுறது, சபையை விட்டுறது. ஊழியக்காரங்க ஆலோசனை கேட்கறதே கிடையாது. தவறு, பெரிய தவறு. ஒரு சபைக்கு நீங்கள் போகிறீங்களா, அந்த சபை உங்களுக்கு நியமிக்கப்பட்டது. அந்த சபையை வளர செய்கிறது நீங்கள் காரணம். அந்த சபையை அநேக ஆத்துமாக்கள் கொண்டு வருவது உங்கள் மேலான பொறுப்பு. அந்த சபையில் 1, 2, 3 ஆராதனை நடக்கணும். ஆண்டவரே, கூட்டம் கூட்டமாக ஆராதனை நடக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஒரு சபையை விட்டு ஒரு சபைக்கு நீங்கள் போகாதீங்க. ஏன்னு சொல்கிறோம்னா, இந்த சபையை விட்டு நீங்கள் ஒரு சபையை விட்டு நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போனீங்க, அந்த இடத்துல உட்காந்துருக்க மாட்டீங்க. நிச்சயமாக முடியாது. எந்த இடத்துல எச்சிக்கப்பட்டீங்களோ, எந்த ஊழியர் உங்களுக்காக தேவ சமூகத்தில் முறையிட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணாரோ, அவர் சில தீர்க்க தரிசனம் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், சில வெளிப்பாடை சொல்லியிருக்கலாம், அது தேவன் நிறைவேற்றிருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் செழிப்பானது அது மறக்காதீங்க. தப்பு. தேவனுடைய சமூகம் அதை பார்க்கு. ஊழியக்காரனுடைய முழங்கால ஆண்டவர் பார்க்காரு, ஊழியக்காரனுடைய கண்ணீரையும் பார்க்காரு ஆண்டவர். போய் சொல்கிறேன் நினைக்காதீங்க. வேதனை. சபையை விட்டு சபை மாறுறதை விட்டுருங்க. அது மட்டும் இல்லை, சில இடங்களில் ஒரு ஒழுங்கும் கிரகம் இருக்கும் சபையில். என்ன ஒழுங்கும் கிரகம் இருக்கும்னா, ஒவ்வொரு சபையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் உங்கள் காலண்டர்லேயோ அதில் போர்டுலேயோ உள்ளே போட்டிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. என்னென்னா, இந்த ஆராதனை 10 மணி to 12, இல்லை 10 to 1 அப்படி இருக்கும். சில சபைகளில் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால 2-3 பிரிவாக பிரித்து விடுவாங்க. எப்படின்னா, காலையில் 8 to 10, 11 to 1, இப்படி 2 ஆராதனை 3 ஆராதனை. அந்த சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு இடம் காணாதுங்கனால 3 பிரிவாக 4 பிரிவாக பிரித்து விட்டு பார்ப்பாங்க. அங்கே போங்க, தப்பு இல்லை. அதே சபைக்கு நீங்கள் போங்க. இதுக்கு இடையில ஒரு சபை இருக்குது, கோச்சு கிடையாதுங்க. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், தேவ சமூகம் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. சில ஊழியக்காரங்க அது ஆத்மா ஆதாயம் பண்ணி 1, 2, 3 ஆராதனை கொண்ட அளவுக்கு அந்த முழங்கால் போட்டு அந்த கண்ணீர் சிந்தி அவங்க எத்தனை பாடு போட்டுப்பாங்கன்னு கர்த்தருக்கும் அவங்களுக்கு தான் தெரியும். சில ஊழிய சபையை கட்டிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, எந்த சபையை ஆரம்பிக்க முன்னாலே ஆரம்பிச்சிடுறாங்க. ஒன்று எப்படின்னா, குறிப்பிட்ட நேரம் காலையில் ஒரு 1 மணி நேரம். அப்போ யார் அங்கே வருவான்னா, இந்த ஊழியக்காரங்க எங்கேயும் போய் ஆதாயப்படுத்திருக்க மாட்டாங்க. ஆண்டவர் பற்றி அறியாதவங்களுக்கு கைப்பிரதி கொடுத்து ஜெபம் பண்ணி முழங்கால் போட்டு கண்ணீர் சிந்தி உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நேரம் இருக்காது. அந்த காலையில் வெள்ளனத்திலே சபையை திறந்து தூத்து விட்டு பெயிண்ட் அடித்து இத்தனை மணிக்கு ஆராதனைன்னு சொல்லி பப்ளிக் பண்ணிடுவாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பல சபை விசுவாசிகள் உட்காரும். பல சபை விசுவாசிகள் உட்காந்துரும். தூரமாக இருக்குது, அங்கே போய்கிட்டு ஊழிக்காரர் அதை சொன்னார், இது சொன்னார், தசம் பார்த்து சொன்னார், காணிக்கை பற்றி சொன்னார், எதுக்கு அங்கே போய்கிட்டு இங்கே உட்காந்துரும். 1 மணி நேரம் தானே. எனக்கு அருமையான தேவஜனமே, ரேஷன் கடையில் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நம்ம சரக்கு வாங்கிடுறோம்ல. அரசு நமக்கு ஏதாவது உதவி செய்யுதுன்னா எத்தனை கிலோமீட்டர் நடந்து போயிருந்தோம்ல. ஏன் சபைக்கு மட்டும் அப்படி சோம்பேறித்தனப்படுறோம்? அங்கேயும் நீங்கள் உட்காந்துருக்க மாட்டீங்க. அந்த ஊழியர் உங்களுக்கு சத்தியத்தில் உள்ள வேதாகமத்தை உங்களுக்கு போதிக்க முடியாது. அவர் ஆதாயப்படுத்தின ஊழியக்காரராக இருந்தால் எந்தெந்த சபையிலேருந்து வந்தீங்களோ அந்த சபைக்கு ஓடிருங்கன்னு விரட்டி விட்டுவார். அதான் கடமை. வேத வசனத்தின் பிரகாரம் அடுத்தனுடைய அஸ்திபாரத்தில் கட்டாதிருப்பீர்களாகன்னு வசனத்தில் இருக்குது புதிய ஏற்பாட்டில். அடுத்தனுடைய அஸ்திபாரங்கிறது ஒரு விசுவாசியை சந்தித்து சபைக்கு வர வைக்கிறது. ஒரு வீடை கல்லுக்கட்டு வருவேன் கட்டிடுறான் இடத்துக்காரன் கல்லுக்கட்டு கட்டி 10 வருஷம் இது 3 போயிருந்தாங்க. 11ஆம் வருஷம் வரும்போது கல்லுக்கட்டு சும்மாவே இருந்துச்சுன்னு இன்னொரு ஆள் கட்டி குடியிருந்தாருன்னா அரசு விடுமா? விடாது. அரசு விடுமா? கவர்மெண்ட் விடுமா? விடாது. இடம் யாருன்னு அவன்கிட்ட ஒப்படைச்சிருமாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் எந்த தொழுவத்தில் உட்காந்து அங்கே ஓடிருங்க, அங்கே கூட்டத்துக்கு போங்க, சபையில் ஜெபம் பண்ணுங்க, சமாதானமாக இருங்க. 2ம் கட்டானா நீங்கள் போகக்கூடிய சபையில் கோவிச்சுக்கிட்டு பக்கமாக இருக்குது, நிழலாக இருக்குது, வசதியாக இருக்குது, டைல்ஸ் பதிச்சிருக்கு, ஏசி இருக்குது, எதுவுமே சத்தம் போட மாட்டாங்க, காணிக்கை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தான் எத்தனையோ சம்பளம் நல்லா வருது, அரசு தருது, அப்படி இருக்கலாம். ஏற்கனவே கோடீஸ்வரன் டிபாசிட் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு காணிக்கை நிறைய போகிறது கிடையாது. அந்த இடத்துல நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா அங்கேயும் உட்கார முடியாது. அந்த ஊழிக்காரன்னு எழும்ப முடியாது, நீங்களும் எழும்ப முடியாது. இப்போ சொல்கிறேங்களுங்க, எந்த தேசத்துலேருந்து நீங்கள் பார்த்தாலும் சரி, எந்த ஊர்லேருந்து நீங்கள் பார்த்தாலும் சரி, எனக்கு ராஜபாளையம் தெற்கு பொன்னவரம் சபை தேவ சமாதான சபை 30ஆவது வருஷம் நடக்கும். நீங்கள் இந்த டிவியில் பார்க்கும்போது 2 செல் நம்பர் வரும். இந்த 2 செல் நம்பரையும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், தாராளமாக வாங்க. உங்களுக்கு வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். சபையை விட்டு சபை மாறாதீங்க, சபையை மாறாதீங்க. நல்ல முன்னேற்றம் தந்துடுவார், நல்ல படிப்பு தந்துடுவார், நல்ல வேலையாண்டவர் தந்துடுவார். சொன்னதெல்லாம் முழங்கால் போட்டு 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 அந்த ஊழியக்காரன் கேட்டு உங்கள்கிட்ட சொல்லுவார். அதை நீங்கள் கேட்டு நல்ல செழிப்பான பிறகு எதுக்கு இவ்வளோ தூரம் நடந்துட்டு அதில் ஆவி இல்லை அனலும் இல்லை, ஆவியும் இல்லை அனலும் சொல்லிட்டு உங்களுக்கு தகுதி கிடையாது. அது கர்த்தருடைய திட்டம்.
ஆவி இருக்கும், அனல் இருக்கும். நீங்கள் இருக்கும்போது ஏற்கனவே செழிப்பாக இருந்து போனீங்களே, அப்பம்லாம் அந்த ஆவியெல்லாம் இருந்துச்சாங்க. ஆவியை குறித்து பேசுகிறவங்க நமக்கு தகுதி கிடையாது. நீங்கள் நல்ல அனல் மூட்டை நிலைக்கு வாங்க, அநேகர் ஆதாயப்படுத்துங்க, சபையை ஆரம்பிங்க. அதை விட்டு போட்டு போகக்கூடிய சபையை விட்டுட்டு எங்கேயோ வெள்ளந்திரை ஆரம்பிக்காங்கன்னு போய் பேருக்கு நீங்களும் ஒரு ஆள் போய் உட்காந்து, அது தவறு. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எழும்ப முடியாது. நிச்சயமாக ஆண்டோடைய வருகையில் அந்த ஊழியக்காரங்க கணக்கு கொடுக்கணும். எந்த ஊழியராக இருந்தாலும் சரி, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆதாயம் பண்ணாமல் திறந்த சபையில் போனீங்கன்னா உங்களை ஆதாயப்படுத்தின ஊழியக்காரங்களுக்கு எவ்வளோ கண்ணீர் விடுவாங்க. இரவும் பகலுமா கேட்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் இருந்துருப்பீங்க. ஆஸ்பத்திரியில் போய் விளைகிறதுக்கு ஜெபம் பண்ணியிருப்பாங்க, பிரசவத்துக்கு ஜெபம் பண்ணியிருப்பாங்க. எத்தனை கட்டுகள், வேதனை, பாடு, நிந்தனை. இத்தனை நேரத்துக்கு அந்த ஊழியக்காரங்க குடும்பமாக அவங்கள்ட்ட வந்து நின்றுருப்பாங்க. நல்ல செழிப்பான பிறகு டக்குன்னு நீங்கள் இடத்துல சௌகரியமாக பக்கத்தில் இருக்குது நமக்கு என்னன்னு பேசாமல் உங்கள் சுயத்துக்கு போடேன்னா அந்த சுயத்தை ஆண்டவசமும் பார்க்கு. மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாது, ஊழியக்காரங்க ஒன்றும் செய்ய முடியாது. பழி வாங்குறது யாருக்குரியதும் கிடையாது, அது கர்த்தருடையது. அதனால் சபையை விட்டு சபை இன்னொரு இடத்துல போய் உட்காரவே செய்யாதீங்க, தவறு. சின்ன பிள்ளைங்க நீங்கள் எதுவும் சொன்ன அவங்க பிள்ளைகளை நீங்கள் கண்டிப்பாக கூப்பிட்டுங்க. நான் அதை சொன்னேன், இங்கே சொன்னேன், கிளாஸில் தண்ணியை கொண்டு சொன்னேன், கீழே போட்டால் உடச்சிட்டேன், அதை கூப்பிட்டு கண்டிப்பாக உடைக்காது. அதே மாதிரி தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன், ஊழியக்காரங்கிறது உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன். அந்த ஆவிக்குரிய தகப்பன்ட ஊழியக்காரங்களும் ஊழியம் கூட்டமெல்லாம் முடிஞ்சு இப்படி இருக்கியா, ஊழியத்தில் இப்படி ஸ்டடி பண்ணோம்னா ஊழியம் வளர்கிறதுக்கு, ஆத்மா அதையும் வளர்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அப்படி சொல்லுங்கள். எல்லாமே இப்படின்னு போனீங்கன்னா உங்கள் வேலையை இன்னொரு ஆள் உதாசீனப்படுத்தினா நீங்கள் சமாளிப்பீங்களா? முடியாது. ஊழியக்காரர் வந்து தன்னை அர்ப்பணித்து அதுக்கு முன்னால் ஒரு வேலையை பார்த்துருப்பார், சம்பளத்தை வாங்கியிருப்பார். எல்லாம் டிஜி தினகரன் ஐயா வந்து பேங்கில் வேலை பார்த்தாங்க. அதெல்லாம் அர்ப்பணித்து தான் ஊழியக்காரங்களாக வந்தாங்க. எத்தனை பாடு இருக்கும். தன்னுடைய வருமானத்தை விட்டுட்டு கர்த்தருக்காக வரக்கூடியதான் ஊழியம். அந்த ஊழியக்காரன் நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க. அற்பமாக நீங்கள் நினைக்கிறேன்னா வேறு சபைக்கு நீங்கள் போக மாட்டீங்க, அது தவறு, போகாதீங்க. எந்த சபையும் குறித்து நான் சொல்லலை. உங்கள் இதில் எந்த சபையில் உங்களுக்கு நீங்கள் நிலைநாட்டப்பட்டீங்களோ, எந்த ஊழியர் மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ, ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ, இப்போ கஷ்டம் இருக்கலாம், ஆத்மா குறையலாம், கூடலாம், உங்களை கனப்படுத்துகிற கர்த்தர் தான் இருப்பேன். நீங்கள் போகிறதுக்கு என்ன மனக்கசப்பு வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறே, சத்தியத்தின் பிரகாரம் நீங்கள் நடக்க போகிறீங்க, அவ்வளோதான். உயர்த்துறது கர்த்தர் தான். மனுஷன் உயர்த்த முடியாது, உங்களை ஊழியக்காரங்க உயர்த்த முடியாது, கர்த்தர் தான் உயர்த்தணும். உங்களுக்கு இந்த அளவுக்கு ஆசீர்வாதம் வந்து கர்த்தர் தான், மனுஷன் கிடையாது. ஊழியக்காரன் வந்து முழங்கால் போடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க கடமை. தீர்க்கதரிசி முழங்கால் போடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. தீர்க்கதரிசி எத்தனை வெளிப்பாடை நீங்கள் கேட்டிருப்பீங்க. எல்லா வெளிப்பாடையும் கேட்டு நல்ல செழிப்பாக சீமானா நல்ல நிலைக்கு வந்த பிறகு அந்த சபை வேண்டாம், இது பார்த்துக்கிடும் அப்படின்னு சொல்லி லேசாக இன்னொரு இடத்துல போய் உட்காந்தா அந்த ஊழியக்காரன் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பான்ல, ஆண்டவரே அந்த இடத்துல சீட்டில் உட்காந்துருந்துச்சே காணுமே, வேதனையோடு வந்துச்சு, வேதனையோடு நெருக்கத்தோடு வந்துச்சு அந்த ஆத்மா, இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணேன், இதுக்கெல்லாம் வெளிப்பாடை சொன்னேன், இதுக்கெல்லாம் இப்படி ஆண்டவரே எனக்கு வார்த்தையை தந்தீங்க, காயங்களை கட்டினீங்க, அந்த ஆத்மா செழிப்பாக வரும்போது ஓடி போயிடுச்சு ஆண்டவரே, பக்கத்துலேயே இருந்துட்டு இன்னொரு சபையில் ஓடி போய் உட்காந்துருக்கேன், எனக்கு வேதனையாக இருக்கேன் ஆண்டவரே, நீங்கள் தான் கூப்பிடணும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணுவாங்க ஊழியக்காரங்க. ஊழியக்காரன் நேரம் கூப்பிடாதுன்னு நினைக்காதீங்க. நீங்களாக போனனால நீங்களே அந்த உட்காரணும், நீங்களாக போனனால நீங்களே தான் அந்த சபையில் வந்து உட்காரணும். ஊழியக்காரங்களை கனப்படுத்தாமல் தானே போயிருக்கீங்க, ஆண்டவர் வந்து உட்கார வைப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உட்கார வைப்பார். ஊழியக்காரங்க எந்த ஊழியக்காரங்களுமே சபையில் யாரும் வராதுன்னு சொல்ல அதிகாரமே கிடையாது, சொல்லவே மாட்டாங்க. எந்திரிச்சு போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்களாக வந்து நீங்கள் எந்திரிச்சு போகாதீங்க, அது தவறு. இங்கே என்ன குறைகளை கண்டீங்களோ அந்த குறை எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த குறையை நிறைவாக்குறது கர்த்தர் சமூகத்தில் இங்கே ஏதாவது குறைகள் இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு கர்த்தர் பார்த்துக்கிடுவார். உங்களுடைய கண்ணீர் சரியாக இருக்குமானால், உங்களுடைய அர்ப்பணிப்பு சரியாக இருக்குமானால் கர்த்தர் அதை நேர்த்தியாக நடத்துவார். தேவன் தம்மை வழி நடத்துவார். அந்த நாளிலும் கூட ஆவிக்குரிய சோதனையின் பின் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பார்க்கின்றோம். யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 66:10 சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன், ஆவிக்குரிய தரிசனத்தின் செல்வங்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் தீமையை வெறுப்பதே நல்லது. ஆவிக்குரிய சேமிப்பு பொக்கிஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பரிசுத்த வாழ்வு, தெய்வீக அன்பு. அது மட்டுமல்ல ஆவிக்குரிய கூடுகை. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம தெளிவாக பார்க்கோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் காணப்படுகிறது. நடுவில் விசுவாசம், அந்த இடத்துல நம்ம தேவ வல்லமையும் அவருடைய ஆளுகையும் அவருடைய நடுவில் வாசம் பண்ணுகின்ற தேவனாக இருக்கின்றார். ஆவிக்குரிய கனி சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 14-15 இது 2 வசனம் நாம் தியானிக்கும் பொழுது, ஆவிக்குரிய ஜீவியங்களில் முதிர் வயதை
விளங்க பண்ணும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆவிக்குரிய சுதந்திரத்தை தேவன் தருகின்றார். ஆவிக்குரிய சுதந்திரத்தை தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். ஆவிக்குரிய சோதனைக்கு பின்பாக எப்படி ஆசீர்வதிக்கப்படுகின்றோம்? செய்தியின் தலைப்பு ஆவிக்குரிய சுதந்திரத்தை தேவன் தருகிறார். நாம் பெற்ற சுதந்திரத்தை அறிவிக்க ஆத்துமா விடுதலை. ஏசாயா 42 அதிகாரம் 7 பார்க்கும் பொழுது, ஜாதிகளுக்குள்ளே ஒளியாகவும் வைத்திருக்கின்றேன், உன் இனத்துக்குள்ளாக உன் ஜாதிக்குள்ளாக உன்னை நான் ஒளியாக வைத்திருக்கின்றேன். கிருபை ஆவிக்குரிய உடல் பலனை உற்சாகத்தையும் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். மீகா 3 அதிகாரம் 8 நாம் பார்க்கும் பொழுது, பாவத்தை வெறுக்கும் துணிவை தரும். பாவத்தை வெறுக்கக்கூடிய ஒரு துணிவை தேவன் தருவார். கர்த்தருடைய ஆவி தந்த பலத்தினாலே நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். நியாயம் அது மட்டுமல்ல, நல்ல ஒரு வைராக்கியத்தை நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். ஆவிக்குரிய கட்டிடம் சபை, ஆவிக்கேற்ற மாளிகை. சபையில் அருமையான 1 பேதுரு 3 அதிகாரம் 1 பேதுரு 2 அதிகாரம் 5 பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய சிந்தனை. அது மட்டுமல்ல, ரோமர் 8:6 பார்க்கும் ஆவிக்குரிய சிந்தனை, ஜீவனும் ஆவிக்குரிய கிரீடம் சமாதானமும் காணப்படும் என்பதை பார்க்கின்றோம். அதில் வித்தியாசமான கிரீடங்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 25 வாடாத கிரீடம். ஆவிக்குரிய சோதனைக்கு பின்பாக எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகின்றார் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, வாடாத கிரீடம் 1 கொரிந்தியர் 9:25. அது மட்டுமல்ல, 2 நாம் பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கர் 2 அதிகாரம் 19 மகிழ்ச்சியின் கிரீடத்தை தேவன் தருகின்றார். மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை மாற்றி அமைக்க யாராலையும் முடியாது என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, 2 தீமோத்தேயு 4:8 பார்க்கும் நீதியின் கிரீடம் இது முதலாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம், நீதியான ஜீவியம் நமக்குள்ளாக காணப்பட்டபடினால் நீதியின் கிரீடத்தை தேவன் தருகின்றார். அது மட்டுமல்ல, 4 நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபு 1 அதிகாரம் 12 312 பார்க்கும்போது, யாக்கோபு 1 அதிகாரம் 12 ஜீவ கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்கிறோம். ஜீவ கிரீடம். 5 பார்க்கும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடம். மகிமை உள்ள வாடாத கிரீடம், மகிமையான கிரீடம், அது வாடாது என்பதை பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு கிரீடமும் மாறலாம், நேரம் மாறலாம், காலம் மாறலாம், போஸ்டிங் மாறலாம், கௌரவம் மாறலாம். எனக்கு அருமையான தேவச்சனமே, 1 பேதுரு 5 அதிகாரம் 4 பிரகாரம் மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை நமக்காக தேவன் வைத்திருக்கின்றார். 6 பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய வெற்றியான ஒரு வாழ்க்கையின் கிரீடத்தை தருகின்றார். ஆவிக்குரிய வெற்றியான வாழ்வின் வெற்றியின் கிரீடத்தை தேவன் தருகின்றார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3 அதிகாரம் 11 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 7 பார்க்கின்றோம் மூப்பர்களின் போர்க்கிரீடத்தை பார்க்கின்றோம். மூப்பர்களின் போர்க்கிரீடம். அருமையான வெளிப்படுத்தின சுவிசேஷம் 4 அதிகாரம் 10 இப்படி சொல்லப்படுகிறது. 337 பக்கத்தில் பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 4 அதிகாரம் 10 மூப்பர்களின் பொற்கிரீடங்களை நாம் பார்க்கின்றோம். மூப்பர்களின் பொற்கிரீடங்கள் தேவ திட்டத்தை தேவன் நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். கர்த்தரால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக இருக்குமானால் தேவன் ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார் என்பதை பார்க்கின்றோம். தேவன் நாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கிருபையில் நாம் அவருக்குள்ளாக வேரூன்றி நிற்கக்கூடிய அனுபவம் நமக்குள்ளாக வரும் பொழுது தேவன் ஒருபோதும் நம்மளை ஒருவரையும் தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக வர வேண்டும். அருமையான செய்தியின் தலைப்பை நாம் இந்த நாளில் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய சோதனையின் பின்பாக எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதை உதாரணத்துக்காக யோபு பக்தனுடைய வாழ்க்கையை பார்த்தோம். இன்னும் அநேகருடைய தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையும் பார்க்கின்றோம். அதே பிரகாரம் யோபுக்கு கொடுத்த அந்த வல்லமையை, கிருபையை, தயவை, கர்த்தருக்காக நாம் ஏதாவது இந்த பூமியில் வாழும் பொழுது ஏதாவது நம்ம இழந்திருந்தால், நான் எடுத்துக்கொண்ட செய்தியின் பிரகாரம் எதையாவது நம்ம இழந்திருந்தால் அது 4 மட்டுமல்ல 100 திரும்பி தேவன் தருவார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக தழுத்துவங்க வேண்டும். தேவன் தாமே ஆசீர்வாத ஜெபம் பண்ணும். துதிக்கின்றோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்று மாறாத அன்பின் தெய்வமே துதிக்கின்றோம். சர்வ வல்லவரே, சிருஷ்டிகரே, நீதிமானே, உத்தமனே, நன்றி. பரிகாரியே, நன்றி ராஜா. அடியனுக்கு தந்து அருமையான இந்த வேத வசனத்தில் உள்ள முத்துக்களை நான்
கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் மத்தியில் விதைக்கத்தக்க நீர் கிருபை தந்தீர், இரக்கத்தை தந்தீர், தயவு தந்தீர் ராஜா. இந்த முத்துக்களில் உள்ள ஒவ்வொரு வேத வசனத்தையும் வாக்குத்தத்தையும் கேட்ட பிள்ளைகளுக்கு ராஜா ஆசீர்வாதத்தையும் கிருபையும் தாங்க. எங்களால் ஒன்றுமணரா விசேஷமாக தகப்பனே கப்பல் படை வேலை பார்க்கக்கூடியவருக்காக அதிகாரிக்காக செபிக்கின்றேன். ஆமாம் கர்த்தாவே, விமானப்படையில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளுக்காக செபிக்கின்றோம், பயணம் செய்யக்கூடியவர்களுக்காக செபிக்கின்றோம், கப்பலில் பயணம் செய்யக்கூடியவர்களுக்காக செபிக்கின்றோம், தடைப்படை அதிகாரிகளுக்காக பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஆம் கர்த்தாவை செபிக்கின்றோம். நல்ல பாதுகாப்பையும் கிருபையும் தாங்க, வெல்லப்படுத்துங்க. தேசத்திற்கு தேசம் சமானத்தையும் கிருபையும் தந்து தேவ திட்டம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.